ரெடியாயி அப்படியே கோழி முடிஞ்சிடும். கேரளா ஸ்டைல்ல நல்ல காரசாரமா ஒரு அடிபொலி உள்ளி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வருந்த மாட்டல்ல ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ரைட்டா போறா நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்த காக்கிட்டு. பிள்ளையர் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா மை ஹார்ட். ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் ஐம் நாட் அலோன் இஸ் ஹியர். பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி 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 இருக்கணும் மை ஹார்ட். தோசை சுட்டு கேரளா ஒல்லி சிக்கன் செய்ய போறோம் மை காட்ஸ். ஒல்லி சிக்கனுக்கு எல்லாமே பிரட்டி வச்சாச்சு. வீடியோ பார்த்து இப்போ செஞ்சிடும் வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒரு ½ kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு ஒரு 30 சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, ஒரு ½ டீஸ்பூன் அளவு காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வச்சுங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வெந்ததும் கடைசியாக கொஞ்சம் பெப்பர், சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட இறக்கி அப்படியே ரொட்டி, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிடலாம் மை சிஸ்டர். இன்னைக்கு வந்து தோசை வந்து சுட்டு அதுக்கு வந்துட்டு இவங்க சொன்னதை வந்துட்டு செஞ்சு சாப்பிட போறேன். அது பேர் என்னது? ஒல்லி சிக்கன். கேரளா ஒல்லி சிக்கன். கேரளா தமிழ்ல பேச அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பிரட்டி வச்சிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரியே தயிர் எல்லாமே போட்டு பிரட்டி வச்சிருக்கேன். இதை இங்கே வச்சிடலாம். அப்புறம் மை காட்ஸ் இந்த பக்கம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சிறுசாக வெட்ட சொன்னாங்க. அதையும் வெட்டி வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு மிளகாயும் சிறுசாக வெட்டி வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய், சோம்பு எல்லாமே இந்த பக்கம் எடுத்து வச்சிருக்கேன் மை காட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் சிக்கன் செஞ்சுக்கலாம், அப்புறம் தோசை சுட்டுக்கலாம் மை காட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சிருவோம். எரியுது. ஓகே மை காட். சட்டி நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு நல்லா நசுக்கி போட்டுருவோம். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடி, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிள்ளை நல்லா பிச்சு விட்டு சேர்த்துப்போம். கொஞ்சமாக உப்பு, A few moments later. மிளகாத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், அப்புறம் கறி மசாலா பொடி கொஞ்சம். இப்போ நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ மசாலா, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டியாச்சு மை காட்ஸ். இப்போ வந்துட்டு சிக்கனை போட்டலாம். லெக் பீஸ் இப்போ நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மை காட்ஸ். ஆனால் கறியிலே கொஞ்சம் தண்ணி வரும். ஆனால் சிஸ்டர் கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே எண்ணெய் ஊற்றுற மாதிரி தண்ணியை ஊற்றிடுவோம். ஓகே இப்போ ஒரு கிண்டி பிரட்டி மை காட்ஸ். இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. கொதிக்கிறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மை காட்ஸ். இப்போ 10, 15, 20 நிமிஷத்துக்குள்ளே கிடக்கணுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பிரட்டிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மை காட்ஸ். நான் அதுக்கெல்லாம் இதை போய் கழுவி போட்டு வந்துடுவேன். Few minutes later. மை காட்ஸ் இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். வாவ்
வேறு லெவல் மை காட்ஸ், வேறு லெவல். டேஸ்ட்டு பார்க்கல, பட் கலர் இதெல்லாம் நான் செஞ்ச சிக்கனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேரளா சிக்கன், அது என்னது ஒல்லி சிக்கன். ஒல்லி சிக்கனா ஓகே, ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக இருந்தால் ஓகே. மனத்தில் டெம்ப்ட் ஆகுது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தான், வேறு எங்கேயும் போகாது. அப்படியே மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ வெந்திருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு மை காட்ஸ். அப்படியே மெதுவாக திறந்து பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலே விட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட அப்படியே கிண்டி விட்டு, ஓகே வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. லெக்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோவா எனக்கு லெக்கு பிடிக்காது, ஆனால் எல்லோரும் சாப்பிடுவாங்க. எனக்கு லெக்கு அவ்வளோவா பிடிக்காது, பட் சாப்பிடுவோம். நல்லா கிண்டி விட்டாச்சு மை காட். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம வந்துட்டு அடி பிடிச்சிடும். அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் நமக்கு தோசை வேணும், அதனால் தோசை வேறு சுடணும் மை காட்ஸ். தோசை ஃபஸ்ட்டு சுட்டுருவோம். தோசைக்கு எடுத்து வச்சுட்டு முன்னாடியே வந்துட்டு தோசை இது கல், தோசை கரண்டி இப்படி ஓரமாக வச்சிடலாம். இப்போ தோசை சுட வேண்டியது, அதனால் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஆனாயிடுச்சா? ஓ ஆனாயிடுச்சு. தோசை மாவு அண்ட் தோசை கரண்டி நல்லா கிண்டி விட்டுருவோம். மாவு எப்படி இருக்குங்களா? இப்போ சுட ஆரம்பிச்சிடலாங்களா? லைட்டாக அப்படி தொடச்சி விட்டா தான் அந்த எண்ணெய் ஒட்டி இருக்குலாம், அந்த ஒட்டியானா உங்களுக்கு தோசை நல்லா வரும் அப்படின்னு நான் அப்போ கேள்விப்பட்டேன். இப்போ தெரியல, எப்போ இருந்தாலும் தோசை ஒரே மாதிரி தானே. குறைச்சி வச்சுக்குவோம், வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தோசை, ஐயோ ஒட்டுது. ஃபஸ்ட்டு தோசை லைட்டாக இப்படி இழுத்துக்குவோம். ஓகே, ஒரு தோசை வெற்றிகரமாக நல்லா இழுத்து விட்டாச்சு. தோசை எடுத்து வைக்கிறதுக்கு தட்டு, எண்ணெய் வந்துட்டு லைட்டாக அப்படி தூவி விடுவோம். மேலே மூடி போட்டால் நல்லா சீக்கிரம் வேகும் மை காட்ஸ். ஆனால் இதுக்கு மூடி இல்லை, சாதா மூடி போடலாமா? இந்த மூடி போடலாம், ஆனால் சிக்கன் பண்ணியாச்சே, அதுக்கு மூடருக்கு வேணும். ஓகே, நோ ப்ராப்ளம். அது அப்படியே லைட்டாக திருப்பி போட்டோம்னா இதாயிடும். ஓகே மை காட்ஸ், இப்போ அப்படியே திருப்பி போட்டோமா? அவ்வளோதான், அவ்வளோதான். சந்தோஷம், பசிக்குது மை காட்ஸ். அந்த வாடை வந்ததுக்கு அதுக்கு இன்னமும் சாப்பிடல காலை சாப்பாடு. ஆனால் இப்போ செஞ்சு தான் சாப்பிடணும். இதை அப்படியே பரட்டி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டு அப்படி மடக்கி வெற்றிகரமாக ஒரு தோசை சுட்டாச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெண்டாவது மிஷின் ஸ்டார்ட். பிய்யாமல் வந்தால் சரி. ஐயோ துடைக்க மறந்துட்டேன்னு பிய்யும்னு நினைக்கிறேன். எண்ணெயை துடைக்கலை. ஓ பியலையே, பியலை மை காட்ஸ். எண்ணெய் துடைக்கணும், அப்போ தான் பிய்யாமல் வரும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். எப்படி வருது பாருங்க. சில பேருக்கெல்லாம் தோசை வந்துட்டு அவ்வளோ நல்லா வராது மை காய்ஸ். ஆனால் எனக்கு ஏன் நல்லா வருதுன்னா, இது வந்து நான்ஸ்டிக், அதனால கொஞ்சம் நல்லா வருது. இதே கல்லில் போட்டால் நல்லா வராது. நல்லா சின்ன வயசில் தோசை சுட்டுருக்கேன் மை காய்ஸ். அது வந்துட்டு பிஞ்சுக்கிட்டே வரும். அது நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன வயசில் எனக்கு அவ்வளோவா தோசை சுட தெரியாதுல்ல, எல்லாத்துக்கும் எண்ணெய் சேர்ப்பாங்களே, அதே மாதிரி தோசைக்கல்ல நானும் எண்ணெய் ஊற்றி தோசை இழுப்பேன். அப்படியே பிஞ்சுக்கிட்டு வந்துடும். இது யாராச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் மை காய்ஸ். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு எண்ணெய் ஊற்றக்கூடாது தோசைக்கு அப்படின்னு. இது பண்ணிட்டு தான், ஏன்னா ஹோட்டல்லாம் பார்ப்பேன், அவங்க வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு தான் தோசை சுடுவாங்க, எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்புறம் தான் சரி ஓகே இப்படி தான் போல் அப்படின்னு. தோசை ரெண்டாவது தோசை கம்ப்ளீட் மை காட்ஸ். ரெண்டாவது தோசையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது தோசை, அது சுடுறதுக்கு முன்னாடி லைட்டாக துணியை வச்சு, இதுக்காகவே ஒரு துணி வச்சு இப்படி தொடச்சி விட்டு சிம்மில் வச்சுட்டு மூணாவது தோசை ஸ்டார்ட். அவ்வளோதான், சின்ன சின்னதாக ஊற்றினா போதும். எண்ணெய் அதே மாதிரி தூவி விட்டுலாம், முடிஞ்சு. ஓகே மை காட்ஸ், எனக்கு 3 தோசை இப்போதைக்கு போதும். அதனால் 3 தோசை கூட நிப்பாட்டிக்க போனேன். இதை நான் அப்புறமா சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். மூணாவது தோசையும் ரெடியாக போகுது. அப்படியே தூக்கி அப்படி பிரட்டி போடணும், அப்படி பிரட்டி போடணும் மை காட்ஸ். இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே சோலோவா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது.
என்னதான் உங்ககிட்ட நடிச்சாலும். ஓகே மை காட்ஸ், இப்போ அதை அப்படியே மடக்கி அப்படி எடுத்து அப்படி வச்சிட வேண்டியதான். ஓகே மை காட்ஸ், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு மை காட்ஸ். தோசை ரெடி ஆகிருச்சு, சிக்கன் ரெடி ஆகி அப்படியே சோலி முடிஞ்சிடா. நல்ல வேலை இது கொட்டலை, கரண்டி கீழே விழுந்துருச்சு. கழுவிட்டு வந்துடும் மை காட். கரண்டியை கழுவிட்டு வந்தாச்சு மை காட்ஸ். கீழே விழுந்துருச்சு கரண்டி. அப்படியே ஆவி பறக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, ரொம்ப வெள்ளையாக தெரியுது கேமரா. அப்படியே நல்லா வந்துருச்சு மை காட்ஸ். டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில, சாப்பிட்டு பார்த்தலாம். இப்போ சிக்கன் எடுத்து தோசையில் வச்சிடலாம். அப்படி வச்சிடலாம். ஓகே, போதும். 3 தோசை தான் நமக்கு, ஒரு லெக்கே போதும். உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் நான் இத்தனை சிக்கன் எடுத்துருக்கேன். சாப்பிட முடியாத கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன், நான் மட்டும் தானே, அதனால் சாயந்தரம் நைட்டுக்கு. ஓகே மை காட், சிக்கன் அப்படியே சுட்டு ஆவி பறக்க சிக்கன் ரெடி, தோசையும் ரெடி. இப்போ வந்துட்டு சாப்பிட போகிறேன் மை காட்ஸ். வாங்க, எப்படியே சமைச்சு இப்போ வந்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு மை காட்ஸ். லெக் பீஸோடு சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பிட்லாமா மை காட்ஸ்? தோசை பிச்சுக்கிட்டாச்சு, பசி வேறு எதுவும் பேச முடியல. இப்போ சிக்கன் எடுத்து இதில் வச்சுக்கிறோம் தோசையில். இப்படி தோசையில் எடுத்து வச்சுட்டு இப்போ சாப்பிடலாம் மை காட்ஸ். ஜெஸ் மை காட்ஸ். செம்மையாக இருக்குது மை காட்ஸ். இது வந்து சாப்பாடுக்கு நல்லாயிருக்கோ இல்லையோ தெரியல, ஒல்லி சிக்கன் சூப்பராக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. அந்த உப்பு எல்லாமே நான் கரெக்டாக போட்டிருக்கேன், அது என்னோட இது. ஆனால் அந்த டேஸ்ட்டை கொடுத்தவங்க அந்த சிஸ்டர் தான், கேரளா ஒல்லி சிக்கன் சீன்னு சொன்னவங்க அவங்க தான். இப்போ மறுபடியும் இன்னொரு டிப் எடுத்து வச்சிடலாம். உடனே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அந்த ஒரு வாடை எல்லாமே கரெக்டாக அந்த இது அப்படி. ஜெய்ஸ் மை காட்ஸ். அடுத்தது வாவ், வேறு லெவல் மை காட்ஸ், வேறு லெவல் சிக்கன் மை காட்ஸ். லெக் பீஸு எனக்கு இப்படிலாம் சாப்பிட முடியாது, ஆனால் வீடியோக்காக எடுத்து சாப்பிட்றேன். சூப்பர் மை காட்ஸ். நீங்கள் ஒல்லி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும், அதனால் தோசைக்கு சாப்பிட்டே ஆகணும், நிஜமாக தோசைக்கு சாப்பிட்டே ஆகணும். ஆனால் இது தோசைக்கு மட்டும்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்காலாம் தெரில, எனக்கு இந்த தோசைக்கு எதுக்கும் வேறு லெவல் சூப்பராக இருக்குது மை காட்ஸ், சூப்பராக இருக்குது. அடி புளி மை காட்ஸ், அடி புளி. சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிடுமா? வேற லெவல். இந்த மசாலா எல்லாமே அப்படியே உள்ளே போய் கலந்துருக்கு. மை காட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட பேசிட்டு நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் மை காட்ஸ். லாஸ்ட்டாக வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறது எப்போவும் சொல்கிறது தான். முடிஞ்ச அந்த சோலோ ஜோல்ஸுக்கு லைக்கை தட்டி கமெண்டில் கருத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மை காட்ஸ். பாய் 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 பாய். அடுத்த போயிடாதீங்க, இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப். இப்படி கொஞ்சம் கறி பிச்சு அப்படி மடக்கி. ஜெஸ் மை காட்ஸ், பாய் பாய். கேரளா உள்ளி சிக்கன் பண்ணலாமா மை காட்ஸ்? எல்லாம் ஏற்கனவே வந்துட்டு பண்ணலாமா மை? கேரளா உள்ளி சிக்கன் பண்ணலாமா மை காட்ஸ்? கோழி எத்தனை தடவைடா இது போறது கருமம். கேரளா உள்ளி சிக்கன், கேரளா செத்துச்சிடும் அந்த கோழி.